இந்த வீடியோவில் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் சென்ட்ரிஃபியூஜை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டைம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது டைம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். தேவையான டைமை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், இதையும் வந்து நம்ம தேவையான லெவல் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீடு, இதை வந்து நம்ம ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10,000 வந்து செட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து 2 F&F டியூப் இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் மிக்சர் வந்து இருக்குது. இப்போ வந்து இதில் 2 பொருள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இதைத்தான் வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே வந்து நமக்கு தெரியும் வந்து கலங்களாக வந்து இருக்குது, 2 மிக்ஸ் ஆகி வந்து இருக்குது. இதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணி இப்போ வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயுமே ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. ஏன் 2 டியூப்பில் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபியூஜ்குள்ளே வந்து உள்ளே இருக்க மெயின் பார்ட் வந்து ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோட்டாரில் பார்த்தோம் அப்படின்னா F&F டியூப் வைக்கிற அளவுக்கு சின்னதாக வந்து தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 வெல்ஸ் வந்து இருக்குது. ஸோ 24 சாம்பிள்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கையில் இருக்கிற 2 சாம்பிளை வந்து வைக்க போகிறோம். இதை வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது. இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு 1ல் 1 2ல் 1 அப்படிலாம் வந்து வைக்கக்கூடாது. 2 ஒரே சைடு வச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சீசா மாதிரி தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு வெள்ளையில் தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது சுற்றும் போது பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். பேலன்ஸ்டாக வச்சக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா இது வேகமாக சுற்றும் போது இதில் இருக்க சொல்யூஷன் வந்து ஓப்பன் ஆகி ஸ்பில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணோன்னு நமக்கு சிக்னல் வந்து காட்டுது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 10,000 ரீச் ஆகிடுச்சு. நடுவில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ இது சுற்றுறதை வந்து நம்ம இந்த கிளாஸ் வழியாகவே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து வேகமாக சுற்றிட்டுருக்கு. ஸோ பார்ட்டிகல்ஸ்லாம் செப்பரேட் ஆகிட்டுருக்கு. அதோட மாலிகுலர் வெயிட்டை பொறுத்து இப்போது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது 0 வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஜீரோ ஆர்பிஎம் வந்துச்சு. வந்தோடனே இங்கே வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு சிக்னல் வந்து காட்டுது. இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே இருக்க அந்த லிட்டையும் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ மெதுவாக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கனால கரெக்டாக சுற்றி வந்து நிற்கிது. இப்போது ஒவ்வொரு சாம்பிளாக வந்து ஷேக் பண்ணாமல் வந்து எடுக்கணும். ஏன்னா ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு திரும்பி மிக்ஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஆனது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து செப்பரேஷன் வந்து நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் மாலிகூல்ஸ்லாம் எப்படி செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பிஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கலங்களாக வந்து இருக்குது. இதுவே ஆஃப்டரில் பார்த்தோம் அப்படின்னா பெல்லட் தனியாக சூப்பர் நியூட்டன் தனியாக வந்து செப்பரேட் ஆகி கிளியராக இருக்குது. சென்ட்ரிஃபியூஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணும்போது அதில் செய்கிற 5 மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜஸ் வந்து இருக்கு. லோ ஸ்பீடு சென்ட்ரிஃபியூஜ், மைக்ரோ சென்ட்ரிஃபியூஜ், அல்ட்ரா ஸ்பீடு சென்ட்ரிஃபியூஜ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தது வந்து டேபிள் டாப் ரெஃப்ரிஜரேட்டர் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ வந்து அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு டேபிளில் வச்சு தான் நான் பார்த்தோம், ஒரு குட்டியாக கை கடக்கம் அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து டேபிள் டாப் சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ்லாம் இருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் மாதிரி சும்மா பயங்கர பெருசாக வந்து இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம செப்பரேட் பண்ண வேண்டிய சொல்யூஷன் எந்த மாதிரி டைப்பு, அது நம்ம யூஸ் பண்ற கண்டெய்னர் எது, ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூபா இல்லைன்னா ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் மாதிரி பெருசா இருக்கா, இல்லை வேற இன்னும் அந்த கண்டெய்னர் பெருசா இருக்கா அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த சென்ட்ரிஃபியூஜை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து இந்த F&F வைக்கிற இந்த சென்ட்ரிஃபியூஜில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா போகாது. இதுவே ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு இந்த இதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா உள்ள போய் உடஞ்சு போயிடும். ஸோ நம்ம என்ன மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்றோம், என்ன மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்றோன்றத பொறுத்து சென்ட்ரிஃபியூஜை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம்.
வந்து ஆர்பிஎம், இதை வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி சொல்யூஷனை வந்து நம்ம செப்பரேட் பண்றோன்றத பொறுத்து நம்ம ஆர்பிஎம் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து சில சொல்யூஷனுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து கம்மியா இருக்கணும், சில மிக்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎம் வந்து அதிகமா இருக்கணும். இப்ப சப்போஸ் அந்த ஆர்பிஎம் கூட வச்சுட்டோம் இல்ல கம்மியா வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து செப்பரேஷன் வந்து நடக்காது. ஸோ அந்த ஆர்பிஎம் வந்து கரெக்டா நோட் பண்ணி வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ மூணாவது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொசிஷன். ஸோ எந்த பொசிஷன்ல வந்து நம்ம டியூப்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், எனக்கு 1-2 வைக்க பிடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வைக்கக்கூடாது. எப்பயும் வந்து ஒரு டியூப் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேலன்சிங்கா ஆப்போசிட் சைட்ல தான் இன்னொரு டியூபை வந்து வைக்கணும். இப்போ 2 இருக்கு 4 இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்சிங்கா வந்து வைக்கணும். சப்போஸ் இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ என்கிட்ட ஒரே ஒரு டியூப் தான் நான் செப்பரேட் பண்ணணும், இப்போ நான் எப்படி பேலன்ஸ் இன்னொன்று வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்க இன்னொரு டியூப்ல வந்து இதுல என்ன வால்யூம் இருக்கோ அதே வந்து அதுல வந்து வால்யூம் வந்து செட் பண்ணி ஆப்போசிட்ல வந்து வைக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதே வால்யூம் இருக்கிற இன்னொரு எஃப்என்எஃப் டியூப்ல வந்து நான் ஃபில் பண்ணி வச்சு வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷனோ ஃபில் பண்ணி வச்சு அதுக்கு ஈக்குவலா பேலன்ஸ்டா வந்து வைக்கணும். அப்படி வச்சுதான் நம்ம ஆன் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு கண்டுமணிக்கு இடத்துல வச்சோம் அப்படின்னா ரோட்டார் அதிக சுத்தி பாத்தீங்கன்னா 10,000 ஆர்பிஎம்ல வந்து சுத்திட்டு இருக்கும். அப்படின்னா வந்து வெயிட் வந்து அப்படியே வாபிள் ஆகி அது வந்து ரோட்டர் வந்து அடி வாங்கிடும். அடுத்து 4வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்போ நம்ம கரெக்டா டியூப் வைப்போம், நான் பேலன்ஸா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் ஒரு இதுல வந்து 1 ml இருக்கும், இன்னொரு இதுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா ஒரு 0.25 ml அந்த மாதிரி இருக்கும். அப்படி வச்சோம்னாலும் இது வந்து அடிவாங்க. வெயிட் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வெயிட் வந்து 2 சைடு ஈக்குவலா இருந்தா தான் அது சுத்தும் போது கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கும். இல்லை அப்படின்னா ரோட்டர் வந்து தடுமாறிடும். இப்ப லாஸ்ட் 5வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லிட்டை வந்து நம்ம ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணி அந்த ஏரியா வந்து கிளீனா வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப சப்போஸ் நம்ம லிட்டு சரியா க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அது சுத்துக்கு அது உள்ள இருக்கிற சொல்யூஷன் எல்லாம் பயங்கரமா தெரிச்சு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப கவனமா வந்து எல்லாத்தையும் கரெக்டா க்ளோஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றது என்ஷூர் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற அந்த லிட்டையும் வந்து நம்ம கவரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நம்ம அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சக்கு அப்புறம் அந்த சென்ட்ரிஃபியூஜ் ரோட்டர் அதை எடுக்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து ஒயிட் பண்ணி கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னொன்று அடுத்து நம்ம வேற சாம்பிள் யூஸ் பண்ணும்போது உள்ள இருக்க ஏதாவது ஒரு ட்ரேசஸ் நமக்கே தெரியாம ஏதாவது வந்து சிந்திருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த சாம்பிளை கண்டாமினேட் பண்றதுக்கோ இல்ல முன்னாடி இந்த சாம்பிள் நம்ம சாம்பிளை கண்டாமினேட் பண்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து கரெக்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராசஸா வந்து இருக்கும், கரெக்டா மாலிகுல்ஸா செப்பரேட் ஆகும். ஸோ இதுதான் சென்ட்ரிஃபியூஜை யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ்.